எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அப்சரஸ் வசியத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த அப்சரஸ் வசியம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய உண்டு. இதில் வந்து ரம்பா அப்சரஸ், ஊர்வசி அப்சரஸ், இப்படி நிறைய உண்டு. நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரம்பா அப்சரஸ் பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். எல்லோரும் பார்த்திங்கன்னா நான் அப்சரஸ் பூஜை பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுறாங்க. அந்த பூஜை எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணுன்றது யாருக்குமே தெரியல. கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக வந்து நான் விளக்க பற்ற வச்சேன், நைட்டில் உட்காந்தேன்னு அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்கிறீங்க. அதுக்குன்னு சில முறைகள் இருக்குது அப்சரஸ் பூஜையை பற்றி பண்ணுறதுக்கு. இந்த அப்சரஸ் பூஜை பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து விநாயகர் சித்தை நம்ம எடுத்தே ஆகணும். இல்லை நான் விநாயகர் பூஜை பண்ணல, சும்மா ஒரு நார்மல் மந்திரம் பண்ணேன் இப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்சரஸ் பூஜை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. முறைப்படி நீங்கள் விநாயகர் பூஜை பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த அப்சரஸ் பூஜை வந்து உங்களுக்கு சித்தி ஆகும். அப்சரஸ் சித்தி ஆகும்போது நீங்கள் எப்படி வரும், நீங்கள் எப்படி அந்த பூஜை முறைகள் செய்யணும், ஏகப்பட்ட விஷயங்கள் உண்டு அதில். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குரிய ஆடைகள் அணிஞ்சிட்டு தான் நீங்கள் உட்காரணும். உட்காந்துட்டு நைட்டு நீங்கள் பற்ற வச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் அதை சொல்கிறதுக்குன்னு ஒரு சில இடங்கள் இருக்குது. நீங்கள் வீட்டில் வச்சு பண்ணாலோ இல்லை வெளியே வச்சு பண்ணாலோ, தனியாக தான் வச்சு பண்ணுறேன் ஆனால் வரமாட்டுதுன்னு சொல்கிறீங்க. அந்த பூஜையெல்லாம் பண்ணிங்கன்னா எங்கே பண்ணாலுமே நம்ம கரெக்டான முறையில் பண்ணால் மட்டும்தான் அந்த வரும். எப்படி வைக்கணும், பூஜைக்கு என்ன வைக்கணுன்றதை நம்ம கரெக்டான முறையில் செஞ்சால் மட்டும்தான் வரும். இப்போ நீங்கள் ரம்பா அப்சரஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நாங்கள் இதுக்கு உண்டான மந்திரத்தை நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் விநாயகர் பூஜை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துருக்கணும். விநாயகர் பூஜை பண்ணிட்டேன் எனக்கு சித்தியாச்சு அப்படின்னா எப்படி அது சித்தியாச்சுன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் அப்படி பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த பூஜை சித்தியாக இருக்கா என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் வந்து விநாயகர் பூஜை சித்தியான பிறகு ஒரு அகல் விளக்கு தான் நீங்கள் ஏற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். அகல் விளக்குனா மண் விளக்கு, அதை தான் நீங்கள் பயன்படுத்தணும். இந்த பூஜையை பார்த்தீங்கன்னா நைட்டு நீங்கள் 10 மணிக்கு தான் ஆரம்பிக்கணும். 10 மணிக்கு ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சிங்கன்னா அந்த பூஜை நிறைவாகாது. 10 மணிலேருந்து இல்லை 11 மணி அந்த டைமில் ஆரம்பித்து காலையில் பார்த்தீங்கன்னா 3 மணி வரைக்குமே இந்த பூஜை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி பண்ணால் மட்டும்தான் அது நிறைவாகும் இந்த அப்சரஸ் பூஜை. இந்த பூஜை பண்ணும்போது நீங்கள் மனசை ஒருநிலை பண்ணி படிக மாலை, துளசி மாலைலாம் பண்ணிட்டு தான் நீங்கள் உட்கார்ற மாதிரி இருக்கும். மனசை ஒருநிலைப்படுத்திக்கணும். இது வந்து ஒரு நாள் கணக்கில் உங்களால் முடிஞ்சது எவ்வளோ வேணுமா நீங்கள் சொல்லலாம். உட்கார முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்லி பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். அது அப்போ தான் இந்த அப்சரஸ் வந்து நம்ம முன்னாடி வந்து நிற்கும். இல்லைன்னா இந்த வராது. அது இந்த பூஜையில் நீங்கள் உட்காரத்துக்கு முன்னாடி மல்லிகைப்பூ அத்தரை தேய்ச்சிக்கிட்டு தான் நீங்கள் அந்த பூஜையிலே நீங்கள் உட்கார்ற மாதிரி இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க நைட்டு நான் குளிச்சுட்டு தான் உட்காரணுமா, குளித்தா ஒரு மாதிரி இருக்குன்னு அப்படியெல்லாம் சொல்லுவீங்க. பூஜைக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் குளிச்சுருக்கணும். அந்த டைமில் போய் உட்காரும் போது மல்லிகைப்பூ அத்தரை உடம்பு ஃபுல்லாக நீங்கள் தடவிட்டு தான் உட்கார்ற மாதிரி இருக்கும். ஆசனத்துக்கு நீங்கள் சிகப்பு கலர் துண்டை தான் நீங்கள் ஆசனமாக உட்காந்து பயன்படுத்தணும். கிழக்கு முகமாக தான் நீங்கள் பூஜை பண்ணணும். உட்காந்து அது எப்படின்னா விளக்கு ஏற்றுறது வந்து கிழக்கு முகமாக உட்காந்து நீங்கள் மேற்கு முகமாக பூஜை பண்ணலாம். இல்லைனாலும் வடக்கு முகமாகவும் நீங்கள் உட்காந்து பூஜை பண்ணலாம். நீங்கள் உட்காந்து மந்திரம் போடும்போது கண்டிப்பாக வந்து இந்த அப்சரஸ் வந்து உங்களுக்கு சித்தி ஆகும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே உங்கள் முன்னாடி வந்து உருவமாக நிற்காது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சவுண்டு கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரி அந்த இடத்துல உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் மாதிரி கருப்பாக ஒரு நிழல் மாதிரி ஒரு உருவம் மாதிரி அது தெரிய வரும். ஒரு உருவம் இருக்கும், ஆனால் கருங்கருன்னு தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி தான் நமக்கு தெரிய வரும் முதல்ல. அதுலேருந்து கொஞ்ச நாள் கழித்து தான் அதோட உண்மையான உருவத்தை நமக்கு காட்டும். அந்த உண்மையான உருவத்தை காட்டும் போது மட்டும்தான் அது வந்து உங்ககிட்ட பேசும். அந்த டைமில் வந்து நீங்கள் அதுக்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கணும். எப்படி வாங்கணும்னா, என்னோட மனைவியை ஒரு 1000 வருஷம் இருக்கணும்ன்ட்டு ஒரு வாக்கு நீங்கள் வாங்கணும். நீங்கள் எப்போ கூப்பிட்டாலுமே எல்லா வேலைகளும் வந்து அது செஞ்சு உங்களுக்கு கொடுக்கும். ஒரு மனைவியாக என்ன வேலை செய்யணுமோ அது வந்து உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு மட்டும்தான் பயன்படும். அடுத்தவங்களுக்கு யாருக்குமே இது பயன்படாது. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் முறைப்படி பூஜை பண்ணணும். எப்படி பூஜை பண்ணணும், அது என்ன பண்ணணுன்றதை எல்லாமே ரொம்ப யோசிக்க வேணாம். நீங்கள் பூஜை பண்ணும்போது லைட்டாக ஒரு சின்ன படையல் மாதிரி பாக்கு, அவல், பொரிக்கடலை, இனிப்பு வகையெல்லாம் வச்சு கொஞ்சம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு தேங்காய் உடைச்சி நீங்கள் பூஜை பண்ணலாம். பத்தி மல்லிகைப்பூ பத்தி தான் பயன்படுத்தணும்.
சாம்பிராணி வந்து நீங்கள் குங்குலியம் சாம்பிராணி பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லதாக இருக்கும் அது. அப்படி பயன்படுத்தி நீங்கள் பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள்கிட்ட வரும். ஆனால் இந்த பூஜைக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும். கஷ்டப்படாமல் இது வராது உங்ககிட்ட, அவ்வளோ சீக்கிரத்தை உங்களுக்கு கிடைக்காது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா 11 நாள் இது பண்ணித்தரேன், 20 நாளில் குடிச்சாத்தனம் வந்துடும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா கதை. அந்த மாதிரிலாம் எந்த விஷயமும் நடக்காது. அதெல்லாம் ஏமாத்து வேலை. குடிச்சாத்தனம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. எச்சினியாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் எல்லாமே அப்படி தான். 10 நாளில் வந்துடும், ஒரு வாரத்தில் வந்துடும் அப்படின்னா சொன்னாங்கன்னா வரவே வராது. அதுக்கெல்லாம் வருஷ கணக்கில் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நம்மக்கிட்ட அது வரும். இல்லை நீங்கள் ஒரு 11 நாள் பூஜை முடித்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதத்தில் எவ்வளோ பெரிய மாந்திரவாதியாக நீங்கள் ஆகலான்னு மட்டும் பார்த்துக்கோங்களேன். அப்படி மாந்திரியத்தில் ஆகவே முடியாது. முதல்ல நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பூஜை பண்ண ஆரம்பிங்க. எந்த பூஜை பண்ணாலுமே அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சித்தியாகி வரும். நான் சொன்ன மாதிரி இதே முறையில் நீங்கள் பூஜை பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி பூஜை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சித்தியாகும். நன்றி, வணக்கம்.